தமிழர் நெஞ்சில் அடி சொல்றேன் நான் தமிழர் மாமா நாம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம். கேமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார். ஏனென்றால் முழு கல்லறிஞர் முன்னால பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னா அது பாராளுமன்றத்திலிருந்து நீக்கி போடுவீங்கள். அதால அதை நான் சொல்லாம அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது. உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள். அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது. சில நேரங்களில் சில செம்மறியல் எங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது. இந்த இனவாதத்தின் விலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன். தயவு செய்து இருக்க வேண்டாம். தயவு செய்து அங்கால போயிருங்க. உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் இருந்தா தயவு செய்து அந்த கதிரையில இருக்க வேண்டாம். மோடி கதா කරන්නේ හරිද? பாயிண்ட் එකක් නෑනේ මන්ත්‍රීතුමා. யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போறார்களா? ஆனா நான் தமிழர். எனக்கு பதிலே சொல்ல முடியுங்க. ඔබතුමා பதிலே சொல்லுங்க நீங்க. அண்மையில தினத்தில் போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்குது ஜனாதிபதியோட. ஆகவே இப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லைன்னு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இந்த பார்க்காரர். இங்கே கேமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர், கேமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார். ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கேமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்து கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள். அதை நான் ஒன்று கூறுகிறேன். எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விலக வேண்டும் என்று. அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல, பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கேமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை வீத்துகிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை. நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு கொண்டிருக்கோம். இந்த கதையால் மாவட்டம் முன்னேறாது என்று நான் கூறிக்கொள்கிறேன். அதற்கு முதல்ல இவருக்கு கூற வருகின்றேன். இவர் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, அதை கூட நிறுவ தெரியாதவர். அவருக்கு யாரென்று தெரியாது, பக்கத்து வீட்டோ அயல் வீடோ அவருக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார். அவர் கொண்டே கூறுகிறேன் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி, உங்களுக்கு யாரென்று கூட தெரியாது. அன்று வந்து இங்கே கூறுகிறார் நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இன்று யாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் இன்று அவர் உலம்புகிறார். இந்த இனவாதத்தின் விலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம், இனவாதத்தின் ஊடாகத்தான் வாக்குகளை பெற்று பழக்கம். நாங்கள் இன ஐக்கியத்தை ஏற்படுத்தி தூங்கி பழக்கம், இனவாதத்தின் ஊடாகத்தான் வாக்குகளை பெற்று பழக்கம். நாங்கள் இன ஐக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காதீர்கள் என்று கூறுகிறேன். ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில். ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார், அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார். முக புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் போது ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவருடைய பழக்கம். நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம். தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள், மாறினாலும் பிரச்சனை இல்லை, மாறத்தான் வேணும். ஏனென்றால் கொழும்பில் தான் இருக்கிறார். அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போறார்களா கேட்கிறேன் அவரிடமே. ஆனால் இன்று அவர் பெரிய பீத்தாண்டிகள் மாதிரி முன்னால் தமிழ் வசனம் கதைக்கிறார், தமிழரை உசுப்பேற்றுவதற்கு செயற்படுகிறார். இவ்வாறு உசுப்பேற்றிய தமிழர்களை கொலை செய்த வரலாறு தான் இருக்கிறது. அவர்கள் ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டியெழுப்பிக்கின்ற வரும், அதுக்கு ஆதரவை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தாய்மொழி தமிழ். ஆகவே நான் தமிழில் சொல்ல விரும்புகிறேன். 91 H wait no member shall make any imputation of improper motive against another member. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஈய வாசிங்கோ every member must confine his observation to the subject under discussion. எனக்கு இப்போ சொல்லுங்க தம்பி இளங்குமரன், இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்போ நிப்பாட்டினீங்க? நீங்கள் காதில் டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தானே இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமா இன்றைக்கு மின்சார விதி சம்பந்தமா சப்ஜெக்ட் போய்கொண்டு இருக்கு. நீங்க இன்றைக்கு அதை கேட்டுனீங்களா நிப்பாட்டினீங்களா? நேற்று என்ன நிப்பாட்டினீங்க 4 நிமிஷம், நேற்று 4 நிமிஷம் நீங்க என்ன நிப்பாட்டினீங்க. ஆனா இன்றைக்கு வேற நிப்பாட்டல. இது இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாதை. முதல்ல தயவு செய்து இருக்க வேண்டாம். தயவு செய்து அங்கால போயிருங்க. உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் இருந்தா தயவு செய்து அந்த கதிரையில இருக்க வேண்டாம். நேற்று இதே மாதிரி தான் நான் சம்பந்தம் இல்லாம கதைக்கிறேன்னு சொல்லி 4 நிமிஷத்துல 2 நிமிஷம் குழப்பினீங்க. உங்களோட கட்சிக்கு ஒரு நியாயம், என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா? பதிலே சொல்லுங்க தயவு செய்து. நான் தமிழ்ல நான் தமிழர்.
நெஞ்சில் அடிச்சு சொல்றேன், நான் தமிழர், எனக்கு இனவாதம் இல்லை, நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன், ஆனால் நான் தமிழர். எனக்கு பதிலே சொல்ல கொடுங்க. ඔබතුමා பதிலே சொல்லுங்க, நீங்க பதிலே சொல்லுங்க. ඉස්සලා ஓ பதிலே சொல்லுங்க நீங்க. මට අයියා මට සිංහලෙන් කතා කරන්න ඕනේ නැහැ, මේක මට දෙමළෙන් කතා කරන්න ඕනේ. මට අයිතිය තියෙනවා දෙමළෙන් කතා කරන්න, මට සිංහල පුළුවන්. මම ආදර කරන්නේ වැඩිපුර සිංහල මිනිස්සුව. හැබැයි මට මේක දෙමළෙන් උත්තර දෙන්න ඕනේ ඔබලා. කොහමද මෙතුමා අදාළ සබ්ජෙක්ට් එක නැතුව කතා කරන්නේ? කොහමද ඔයගොල්ලෝ දුන්නේ? මට පොයින්ට් එක දැන් සාමාන්‍ය පොයින්ට් එක කියන්නේ Point கௌரவ கௌரவ தலைமை தாங்கும் Point அதிகாரி அவர்களே, அதாவது தலைமை පොයින්ට් එක කියලා පොයින්ට් එක කියලා මම පොයින්ට් එක මේ රත්තරන් කිරිබොන මේ මෝඩේ කතා කරන්නේ හරිද? පොයින්ට් එකක් නැහැ මන්ත්‍රීතුමා. පොයින්ට් එකක් නැහැ. කවුද ඊළඟ පන්ති? අධිකරණ ගරු පී සත්‍යලිංගම් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාගේ කාර්යය ආරම්භ වෙනවා. විනාඩි 9ක් කාලයක් තිබෙනවා. இந்த அரசாங்கம், தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்பட்ட நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளையாவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாகரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாயிருக்கிறார். ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது. ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள். அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம். எங்களுடைய இந்த இன்றைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதிலே நடக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், இது 6வது, இது 1, 2, 3வது இல்லை, 6வது டாக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது. ஒரு மாபெரும் ஊழல், ஒரு போரால பாதிக்கப்பட்ட 40 வருடம் அழிந்த இனம் மறுபடியும் 16 வருடமாக சில கட்சிகள் எங்களுடைய இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வலியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன். என்றால் பூநகரி என்றது உங்களுக்கு தெரியும், பூநகர் அடிபாடு, பூநகரி தளம் என்று ஒரு போராலேயே அழிந்த இடத்துல ஒரு சோல பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் 2024 ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையைச் சேர்ந்து அந்த சோல பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன்பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி, மிஸ்டர் SM ஜெயந்த சமரகோன் சேயா, மிஸ்டர் C ஜெயரஞ்சன் டிரெக்டர், மிஸ்டர் செல்வராஜா டிரெக்டர். இது வந்து 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார், வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்த வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது. இந்த பார் 500 பார் பெர்மிட் வேண்டின இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை செய்திருக்கிறார். எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முட்டையை விழுங்கினாங்களோ இல்லாட்டி மாறி சொன்னால் அது பாராளுமன்றத்திலேருந்து நீக்கி போடுவீங்கள், அதை நான் சொல்லாமல் அதை விழுங்கினாங்களோ என்னமோ தெரியாது, முழுசி கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் அந்த டாக்குமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை வேறு என்ன செய்யிருக்கார், திட்டமிட்டு செய்திருக்கிறார் என்றால், இது மறுபடியும் இந்த சன்பவர் என்ற கம்பெனி வந்து EPF ETF பே பண்ணாமல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கப்பட்டு வருடத்துக்கு 5 மில்லியன் பே பண்ண சொல்லி இந்த சன்பவர் நீதிமன்றத்துக்கு வழக்குகள் தீர்ந்திருக்கிறது. உடனடியாக அதே 3 பேரும் போய் திருப்பி யுனைடெட் சோலார் எனர்ஜி என்று வேறொரு கம்பெனியை ஆரம்பித்திருக்கிறார்கள். வேறொரு கம்பெனியில் அதே 3 பேரும் வேறொரு கம்பெனியை ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலார் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பூநகரியில் வாழ்கிற மக்கள் ஒரு கரண்ட் எடுக்கிறேன் என்று சொன்னால் மாபெரும் கஷ்டம். யாராவது புலம்பெயர் நாட்டிலிருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோலார் எனர்ஜியை எடுக்கிறேன்டா மாபெரும் கஷ்டம். 1200 ஏக்கர் காணியை மொத்தமாக 70 மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக் கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு 40 மில்லியன், அவருடைய மகனுடைய பேருக்கு 30 மில்லியன். அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்து ஜெஃப்னா இந்து காலேஜில் சாரங்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளையாட்டு வீரர். இவருடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த 30 மில்லியனும் இவருக்கு வந்து 40 மில்லியனும் அண்மைய தினத்தில் கிளிநொச்சியிலிருந்து இந்தியாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய ஆதாரங்கள், அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இதோ நான் வழங்குகிறேன். இதில் வெட்கப்படுறேன் நான். என்னென்னா அந்த கிளிநொச்சி சனம் பாவம், நானும் கிளிநொச்சியில் இருந்தேன். நான் உருத்திரபுரமா, உடையார்கட்ட, முள்ளிவாய்க்கால, அக்கராயனா சகல இடத்துலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போனேன். எனக்கு வெக்கமா இருக்கு, கவலையா இருக்கு. எந்த கட்சியில நம்பி 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் பின்னால் இருக்கணும். அவையிட்டே போய் கேட்டேன், அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க, நான் இந்த டாக்குமெண்ட்டை பார்லிமெண்ட்டுக்கு அடிக்காம விடுறேன்டா. எனக்கு சொன்ன பதில், தம்பி நீ அடி, அது உண்மையாக இருந்தால்
அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ராசா நீ அடி, ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்கட்டும். ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்கள் நினைச்சால் தம்பி உங்களுக்கு தான் இதை சொல்கிறேன், நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. ஊழல் யாரென்றாலும் நாங்கள் அதுக்கு அடிப்போம். முட்டையை தின்றவர் கத்த தேவை இல்லை. என்னென்றால் இதை இந்த டாக்குமெண்ட்டை நான் இதை போடுறேன். ஆனால் உங்களுடைய அரசாங்கம் ராசா ஒரு நாளுமே இந்த சம்மந்தப்பட்ட புட்டு விற்கிற வரைக்கும், வாழைப்பழம் விற்கிற வரைக்கும், கத்திரிக்காய் விற்கிற வரைக்கும் அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம், சட்ட நடவடிக்கை எடுக்காது. நீங்கள் வேணுமெண்டா இருந்து பாருங்க, உங்களுடைய அரசாங்கம் ராசா ஆனால் எடுக்காது. ஏனென்றா அண்மையில தினத்தில் போய் அந்த கட்சி போய் காய்ச்சி போட்டு வந்திருக்குது ஜனாதிபதியோட. ஆகவே இப்போ வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஜனாதிபதி மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலேயே இல்லைன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் இந்த பார்க்காரர். ஆகவே இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தா பிறகு இந்த நீதிமன்றத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. ஆகவே அடுத்தது நான் பார்க்கணும், இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக 2 வசனம் கலைக்கிறேன். இந்த ஆதம்பாவா என்ற அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார், இங்கே இருந்தால் எழுமெண்டா எலும்பின முதுகெலும்பு இருந்தால் பய சொல்லுங்க, இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம், இல்லாடி போட மாட்டேன். அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு, சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வெளியே வந்திருக்கிறது. அதை விட இந்த புத்தளம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன். அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலும் இல்லை, ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக உயர்த்தணும் பண்ணுறான்னு என்னுடைய ஆசை. ஆனால் முட்டாள்தனமான பொய்யான உறுதியை வாக்குறுதியில் வழங்க வேண்டாம். 27 கேள்வி போட்டிருக்கேன் சுகாதார அமைச்சர்கிட்ட, அவர் பதில் சொல்லிக்க அதை நீங்கள் பார்க்கலாம். சரி, அது பிறகு இப்போ ஒரு செம்மறி ஒன்று கதைச்சது. சில நேரங்களில் சில செம்மறியல் எங்களை பார்க்க பாவமாக இருக்கிறது. சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான், அந்த செம்மறியினுடைய அறிவு. அப்போ அதற்கு 4 வசனங்கள் சொல்லணும் மட்டும் நான் ஆசைப்படையில. செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ, யார் இதை கொண்டு இந்த பாருக்கு அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்கார். ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்குள்ள நான் இதை விரும்பல. இந்த டாக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பார்காரருக்கு பொறுப்பாக அடிக்க சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மறி அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். தங்கச்சி செம்மறியோ தம்பி செம்மறியோ தெரியாது, நான் திறந்து பார்க்கல. ஆனால் தம்பி செம்மறிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த டாக்குமெண்ட்டையும் எனக்கு தந்திருக்கார். இதோட என்னுடைய தமிழுரையை முடிச்சு கொண்டு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.